ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாரோட ஃபேவரட்டான கோகோனட் பன். பேக்கரி டேஸ்ட் மாறாமல் ஒரு 15 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக குக்கர், ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கடாய் எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை, நல்லா ஸ்டவ்வை எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேர்க்கடலையை நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா துருவி நம்ம இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ அதையுமே நல்லாவே கிளறினதுக்கு அப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி, அது நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இதையுமே சேர்த்துட்டு நல்லாவே ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் எல்லாமே நல்லாவே வெல் மிக்ஸ்டாக கம்பைன் ஆகினதுக்கப்புறம் உள்ள பூரணம் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்காக ஒரு 4லேருந்து 5 முட்டைகளை நம்ம எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன முட்டைகளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு 5லேருந்து 6 கூட எடுத்துக்கலாம். பெரிய முட்டைகளாக இருக்குது அப்படின்னா 4 இந்த ரெசிபிக்கு நமக்கு போதுமானதாக இருக்குங்க. எல்லா முட்டைகளையுமே ஓடு இல்லாமல் சேஃப்டியாக உடைச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாங்க. ஜாரோட அளவுகளை கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் அடிக்கும்போது வெளியே பொங்கி தட்டாமல் இருக்குங்க. இப்போ முட்டைகள் எல்லாத்தையும் நம்ம மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இனிப்பு சுவை அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த இடத்துலையே உங்களுக்கு வேணுங்க சர்க்கரை அளவுகளை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம சர்க்கரை சேர்த்தா நல்லாவும் இருக்காது, சேர்க்கவும் முடியாது. இப்போ கெட்டியாக காய்ச்சின 100 ml பால் முட்டைகளோடு சேர்த்துடலாங்க. இப்போ ஃபுல்லாகவே ஹை பல்ஸில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விடாமல் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த அளவுகளோடையே நம்ம இந்த மாதிரி முட்டை கலவையை ரெடி பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கிறலாங்க. கடைசியாக மிக்சியில் தண்ணி ஊற்றி அலசி கூட ஊற்றிடாதீங்க. இது அப்படியே பியூராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெட்டு பேக்கெட் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கிறலாங்க. இப்போ எல்லா ப்ரெட்டுகளையுமே ஸ்லைஸ் வைஸாக இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதோட எட்ஜஸ்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கிறத நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுறலாங்க. இது நம்ம பின்னாடி நம்ம எதுக்காவது பிரெட் கிரம்ஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்லைசஸை யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ எல்லா எட்ஜஸையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற ப்ரெட்டை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு கடாயில் பட்டரு, அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா நெய், நம்மளோட விருப்பப்படி எதை வேணாலும் கீழே அப்ளை பண்ணி வச்சுக்கிறலாங்க. கொஞ்சம் தாராளமாக நிறையாவே நம்ம அப்ளை பண்ணி இந்த கடாயை ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே அப்ளை பண்ணதுக்கப்புறமா கடாய் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற முட்டை கலவை, ரெடி பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டு துண்டுகளை இந்த முட்டை கலவையில் நல்லாவே முக்கி எடுத்துடலாங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா முக்கி நல்லாவே கொஞ்சம் ஈரப்பதமாக ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடாயில் ஒவ்வொரு ப்ரெட்டாக நம்ம வைக்க ஆரம்பிச்சிருங்க. ப்ரெட்டுகளை வைக்கும்போது 2 ப்ரெட்டுக்கு நடுவில் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணியே வைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெட்டுகளையுமே நம்ம வைக்கும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வைங்க. எட்ஜஸும் அதோடைய அந்த ஓரங்களில் எந்த ஒரு கேப் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கலாம். அடியில் வைக்கும்போது ஒரு 2 ப்ரெட்டுகளை நம்ம நல்லாவே வச்சுருங்க. எல்லாத்துலேயுமே அந்த முட்டை கலவைகள் நல்லாவே ஊறி இருக்கணும். அந்த மாதிரி இப்போ நம்ம வச்சுட்டு லைட்டாக ஜென்டிலாக அப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம விட்டுறலாங்க. இப்போ கீழே உள்ள பேஸ் லேயர் முடிஞ்சிருச்சு. இப்போ நடுவில் வைக்கிற பூரணத்தை நமக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நடுவில் ஃபில் பண்ணிக்கிறலாங்க. பூரணம் எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறம் நல்லா ஈவனாக நம்ம சாப்பிடும்போது எல்லா இடத்துலையும் படும்படியாக இருக்கிறதுக்காக ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. வெளியே எங்கேயும் போயிடாமல் கடலை இந்த மாதிரி எதுவுமே வெளியே செதறிடாமல் நடுவில் மட்டும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா டாப் லேயர்லேயுமே இதே மாதிரி ப்ரெட்டு துண்டுகளை நல்லா முட்டையில் நல்லாவே முக்கி இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெட்டை நம்ம வைக்க ஆரம்பிச்சிடணுங்க. அதுக்கு கீழே எப்படி வச்சோமோ அதே மாதிரியே மேலேயுமே ஓரங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி இல்லாமல் சூப்பராக எல்லா ப்ரெட்டையுமே நம்ம வச்சிடணுங்க. ஒவ்வொரு ப்ரெட்டு துண்டுகளும் வைக்கும்போது இப்போ எந்த ப்ரெஸ்ஸுமே மேலே டாப் லேயருக்கு நம்ம கொடுக்க வேணாங்க. சும்மா பேருக்கு இப்படி ப்ரெட்டை மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா ப்ரெட்டையுமே எட்ஜஸை மட்டும் நல்லா இடைவெளி இல்லாமல் நல்லாவே கவர் பண்ணி நம்ம எல்லா ப்ரெட்டுகளையும் வச்சிடலாம். இப்போ எந்த பக்கம்லாம் லைட்டாக இடைவெளி இருக்கோ அந்த பக்கம்லாம் இப்போ ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக கவர் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இப்போ ஃபுல்லாக இந்த இடைவெளி இருக்கிறதுல லைட்டாக சின்ன சின்ன ப்ரெட்டாக கட் பண்ணி நான் அந்த இடைவெளி இருக்கிற பகுதியில் மட்டும் ப்ரெட்டை வச்சு நல்லாவே ஃபில் பண்ணிடுறேங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற அந்த முட்டை கலவையில் லைட்டாக மேலே இப்படி ஊற்றி விட்டுட்டு கையால் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லைட்டாக அப்படி எல்லா பக்கமுமே ப்ரெஸ் பண்ணி விடணும். எந்த ஒரு சைடுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. சும்மா லைட்டாக அழகாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெட்டு உதிர்ந்துடாதுங்க. சூப்பராகவே அது நல்லாவே செட்டாக இருக்கும்.
இப்போ மீதி இருக்கிற அந்த முட்டை கலவையுமே நல்லாவே எல்லா இடத்துலையுமே நல்லா ஊற்றி விட்டு மறுபடியும் நல்லா ஜென்டலாக எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெட்டும் எக்கும் நல்லாவே ஊறி அந்த இடத்துல சூப்பராக நமக்கு செட் ஆகிக்கிட்டே வரும். இப்போ ஃபுல்லாக நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. லைட்டாக இருக்கிற அந்த முட்டை கலவையில் நான் லைட்டாக மேலே ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாமே நமக்கு ஃபுல்லாகிடுச்சு. எதுவுமே நமக்கு வந்து முட்டை கலவையிலோ ப்ரெட்டோ எதுவுமே ரிமைனிங் இருக்காதுங்க. நம்ம ஒரு கோகோனட் பன் சேர்க்க நான் சொன்ன அளவுகள் மட்டுமே போதுமானதாக இருக்குங்க. இப்போ இந்த நம்ம கடாயை எடுத்துகிட்டு அடுப்பை நம்ம பற்ற வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கீழே ஏதாவது கண்ணு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட கடாயை வச்சு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. எந்த ஒரு இடத்துலையும் அடுப்பை கூட்டவோ குறைக்கவோ செய்யாதீங்க. நடுவில் வந்து ஓப்பன் பண்ணியும் பார்க்காதீங்க. கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ரெடி ஆகிட்டாலே போதும். இப்போ நம்ம கடாயை ஓப்பன் பண்ணிவிட்டு கடாயை வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாங்க. இப்போ கீழே வச்சுருக்கிற கண்ணு தட்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதே லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ண மேனிக்கு நம்ம பட்டர் அப்படி இல்லைனா எண்ணெய் தடவினா தோசை தவாவை நம்ம வச்சிடலாங்க. கடாயில் இருக்கிற நம்ம தேங்காய் பண்ணை எடுத்துகிட்டு வந்து கீழே உள்ளதை மேலேயும் மேலே உள்ளதை கீழேயும் கொண்டு வரணுங்க. அப்படி லைட்டாக கொட்டினாலே போதும். நல்லா சூப்பராக வெந்திருக்கிறதுனால அது உடையவே செய்யாதுங்க. இப்போ கீழே உள்ள லேயரை 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணி வெந்ததுக்கப்புறமா மூடிலாம் வைக்க வேணாங்க. நல்லாவே வெந்துடும். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ மேலேயும் கீழேயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ உள்ளே வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க. பேக்கரி டேஸ்ட்டு மாறாமல் அதே சுவையில் ரொம்ப 15 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு கோகோனட் பன் கடாயிலே வீட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். கீழேயுமே நல்லா வெந்திருக்கு, உடையாமல் இருக்குது. ஸோ சூப்பராக உள்ளே நல்லா வெந்திருக்குங்க. சாப்பிடும்போது எல்லா இடத்துலையுமே ஃபில்லிங்ஸ் வர மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.